ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி வருகின்ற 6/3/2026 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகின்றார். சரி, தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பொதுவாக கோச்சார பலன்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ம ராசி ஜென்ம லக்னம் இரண்டையும் அடிப்படையாக வச்சு தான் கோச்சார பலன்கள் கணித்து சொல்லப்படும். அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி தனுசு லக்னமாக இருந்தனாக்கா நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். தனுசு ராசினா தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் சனி பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார்? இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 4ஆம் வீடான மீன ராசிக்கு மாறுகின்றார். மீன ராசி உங்களோட ராசிக்கு 4ஆம் வீடாகும். 4ஆம் வீடு தான் ஒருவருடைய சொந்த வீடு, வண்டி, வாகனம், தாயார் நலம், இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 4ஆம் வீடு. 4ஆம் வீடு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சுகஸ்தானம்னே சொல்லுவாங்க. கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லது இல்லைன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அடிப்படையில் அது உண்மை கிடையாது. பேசிக் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீடு பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு சொந்த வீடு. குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து 4ஆம் வீடும் பார்த்திங்கன்னா, அதாவது மீனராசியும் சுபத்தன்மை நீங்கள் பிறக்கும்போது பெற்றிருந்தால் கண்டிப்பாக கோச்சார ரீதியாக 4ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது வண்டி வாகனம், புதுசாக வீடு கட்டுறது, வண்டி இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாங்குகிற அமைப்பை கொடுப்பார். நீ ஒரு கார் வாங்கணும்னு நினச்சினா கூட அந்த அமைப்பை கூட சனி பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். அல்லது வீடு கட்டுன்னு நினைக்கிறீங்க, அந்த வீடு கூட பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா சனி பகவான் 4ஆம் வீட்டுக்கு போகும்போது 4ஆம் வீடும் நீங்கள் பிறக்கும்போது சுபத்தன்மை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை சனி பகவான் கொடுப்பார். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் நட்பு கிரகங்கள் ஆகும். ஆகவே சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் என்றாலும் கூட 4ஆம் வீடான சுகஸ்தானத்துக்கு போகும்போது அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீடு நன்மை அளிக்கும் விதத்தில் அங்கே கிரகங்கள் இருந்தால் அந்த வீட்டு அதிபதியும் நல்ல முறையில் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.